இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நமக்கிட்ட ஒரு ஒனிடா 43 இன்ச் இந்த டிஸ்ப்ளே கம்ப்ளைண்டோட வந்திருக்கு. இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்து எதனால வருது அப்படினா இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன பாத்தீங்க அப்படினா இந்த ஷீட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி உங்களுக்கு அந்த இதுலயே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த கார்னர்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாம யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியே போகாம இதுலயே வந்து உள்ளேயே வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கப்ப இது மேல படிஞ்சிருது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா பேனல் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து ஆயிடுது. அதனால நீங்க கம்பல்சரி டிவி புதுசு பர்ச்சேஸ் பண்ணோம்னா டெமோக்கு வரவங்களையே இந்த பேப்பரை சேஃபா ரிமூவ் பண்ணி தர சொல்லுங்க. இது ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்றது தான் பெட்டர். இது வந்து கம்பெனில இருந்து ஏன் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்ல வரப்ப நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேனல்ல ஸ்கிராச்சஸ் விழுந்துரும், கொரியர்ல வரப்ப ஒன்று உரசிச்சு அப்படின்னா ஸ்கிராச்சஸ் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி மேலே வந்து ஒரு லேமினேஷன் ஷீட் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இந்த பேப்பர் வந்து ஜஸ்ட் நம்ம ஃபோன் டிஸ்பிளேக்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்கு. இதை வந்து ஜஸ்ட் மெதுவாக பிடிச்சி கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பட் இந்த சைட்லாம் நீங்கள் மெதுவாக அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா கையோட வந்துடும். இது பேப்பர் ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனால இந்த கம்ப்ளைண்ட் வருது. சில சமயங்களில் ஹீட் வெளியே போகாத பிரச்சனைனால வருது. இன்னொன்று பேனலுக்குள்ளே இன்டர்னலாகவே லைன் ஷார்ட் ஆச்சு அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளம் வருது. இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இது நாங்கள் கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு ஹிண்ட், ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டுமே தவிர இதை வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டரில் பியூர் டிசி 440 வோல்ட் அரௌண்ட் வந்து 440 நிற்கும். 340 to 440 வோல்டேஜ் வரைக்கும் நிற்கும். மாடலை பொறுத்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ள நிற்கும். நம்ம இதில் வந்து நம்ம கையக்கி ஏதோ ஒன்று வச்சுட்டோ தெரியாமல் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆகிறதுக்கு 95% வாய்ப்பு இருக்குது. டிவி போகிறதும் இல்லாமல் உங்களோட கையிலேயும் ஏதோ ஒரு பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஒரு நல்ல டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிவினோட மாடல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 43FIEZ-R1 அப்படிங்கிறது இதனோட மாடல் நம்பர். இதனோட பேக் டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இதனோட இதெல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு வோல்டேஜ் எல்லாமே வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு இதுக்கு சொல்யூஷன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒரு பேனல் சைடு கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போது மதர் போர்டு சைடு வந்து நம்ம எதுவுமே செக் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாகவே வந்து உள்ளே வந்து டீகான் போர்டில் இருந்து மட்டும் செக் பண்ணோம் அப்படின்னா போதும். இப்போது இதே மாடல் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் எம்ஐயில் வருது, ப்ளஸ் வந்து ஒனிடாவில், ப்ளஸ் வந்து லாய்டு அப்படின்னு ஒரு டிவியில் வருது, ரியல்மியில் வருது. இதே மாடல் போர்டு எல்லாத்துலேயுமே காமனாக வருது. ப்ளஸ் அதே மாதிரி பேனலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேனல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரலுட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குங்க. ஒரு 4-5 கம்பெனி தான் இருக்குது. அதில் தான் இவங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி இவங்களோட பிராண்ட் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டா அப்படிங்கிற ஒரு பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேனலை பற்றி ஏற்கனவே நம்ம எம்ஐ டிவியிலேருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து பேனல் சைடு தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மதர் போர்ட்லேருந்து டீகானுக்கு வரக்கூடிய பேனல் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு வந்து செக் பண்ணுறோம். டிவி ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் எக்ஸாக்டாக வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம காமனாக அடுத்தது பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VGL VGH வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம். இதில் VGH வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 வோல்ட் வருது, ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி VGL வோல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா -6 வோல்ட் வருது, இதுலேயும் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ டீகான் போர்டு சைடும் வந்து பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நம்மளுக்கு இந்த FFC கேபிள் 2 இருக்கிறனால இந்த மாடல் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு மாடலை ஏதோ ஒரு FFC கேபிளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணோம் அப்படின்னாவே போதும். நம்மளுக்கு வந்து எந்த சைடு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பவர் சப்ளை கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்.
எந்த விதமான பவர் சப்ளை எதுவுமே உள்ளே போகலை. இப்போ நான் இந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய லோடை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக உள்ளே வைக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்டு வந்து இந்த மாடல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 330 வோல்ட் நிற்கிது இப்போது. அதனால் தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான், கையே தெரியாமல் டெக்னீஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டெக்னீஷியன் யாரும் இதை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா தெரியாமல் கையை கீழே இதில் வச்சிட்டிங்க அப்படின்னா டிசி வோல்ட்டு, பியூர் டிசி வோல்ட்டுங்க, கையை விடாது. மேபி உயிரே போகிற அளவுக்கு கூட வோல்டேஜ் வரக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல ஒரு டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ணுறது பெட்ரு. இப்போ நான் வந்து இந்த சைடு நிற்கிறப்ப என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய எஃப்எஃப்சி கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் ஷார்ட் ஆகிறது தெரியுது. ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக எம்டியாக இருக்குது. ஓகே, இந்த சைடு வந்து பிரச்சனையாக இருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம அதே மாதிரி டிவியை ஆஃப் பண்ணிட்டு இதனுடைய லெஃப்ட் சைடு வந்து கனெக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணுறோம். நம்ம இப்போ பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே வருது. பட் இருந்தாலும் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் டிவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தெரியுது, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஒரு 50% ரெடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 50% ரெடியாகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். நம்ம இருந்தாலும் ட்ரை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் நம்ம இப்போ இதுக்கு ட்ரை பண்ணுறோம். ரெடி ஆச்சு அப்படின்னாலும் ஓகே, ரெடி ஆகலை அப்படின்னா பேனல் தான் ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த ப்ராப்ளம் வந்து எங்களால் 100% ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் அஷ்யூரன்ஸ் கொடுக்கவே இல்லைங்க. இது வந்து ஏன் அப்படின்னா பேஸ்டு வந்து அந்த பேனல் எவ்வளோ தூரம் ஷார்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். நம்ம இது வந்து இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஏன்னா இப்போ எடுத்தோன்னே இது பேனல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ இந்த டிவி வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் ஓடிச்சு அப்படின்னாலும் இந்த டிவினோட லைஃப் வந்து நம்ம சேவ் பண்ண மாதிரி தான். இப்போ இந்த டிவினோட மேனுஃபேக்சர் இயர் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2021. இப்போ இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்குங்க. மறுபடியும் இன்னொரு 2 இயர்ஸ் லைஃப் வந்துச்சு அப்படின்னாலும் இது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ் இல்லாத மாதிரி தான். அதனால் இப்போது இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சைடு தான் பிரச்சனை அப்படிங்கிறனால நம்ம இந்த சைடு இருக்கக்கூடிய கேட் சிக்னலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம்ஸ் ரேஞ்ச் செக் பண்ணிட்டு அந்த ஷார்ட்டாக இருக்கிற லைனை வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ரெட்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம ரெட்டிஃபை பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இப்போது காமிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடியோ வந்து தெளிவாக வந்து டிவி ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.